ரெகுலராக ஹேர் ஃபால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது இந்த குழம்பை செஞ்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, மிளகு, கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெங்காய வடகம் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரைச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குயிக்காக கமகமன்னு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிவிட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.